தைப்பூச திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்துள்ள நிலையில் இரண்டாவது ஆற்றங்கரையிலிருந்து பத்துமலைக்கு வரும் KTM பாதைகள் மூடப்பட்டதாக பக்தர்கள் பலர் வீடியோ வாயிலாக அதிருப்தி தெரிவித்திருந்தனர். இதனால் அவர்கள் சுற்றி வந்து மேம்பாலத்தில் ஏறி பத்துமலையை வந்தடைய வேண்டியதாயிற்று. இது குறித்து கருத்துரைத்த கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்து சிவக்குமார், உண்மையில் அந்த பாதையை மூடுமாறு பத்துமலை நிர்வாகம் KTMஐ கேட்டுக்கொண்டதற்கு காரணமே அங்கு நெரிசலை தவிர்க்கத்தான். அதோடு பால் குடங்கள், காவடிகள் அனைத்தும் பிரதான நுழைவாயில் வழியாக வருவதே சிறப்பாக இருக்கும் என்ற நல்லெண்ணத்தில் தான் அவ்வாறு கேட்டுக்கொண்டதாக சிவக்குமார் தெளிவுபடுத்தினார். KTM கேட்டு பிரச்சனை சொல்லி பல பேர் சில வீடியோகளை பார்த்தேன். இது நல்லா நீங்கள் நினச்சிக்கணும். 365 நாள் நம்மள வருஷம், அதில் 362 நாள் கேட்டை மூடிடுறாங்க. ஆனால் இந்த தைப்பூச காலகட்டத்தில் தான் திறந்து வைக்கிறாங்க. இது என்ன காரணம்? நாங்கள் அதை மூடி வைக்க சொன்ன காரணமே பால் குடம் சரி, காவடி சரி, மெயின் கேட்டு மூலியமாக வரணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து KTM கேட்லேருந்து வந்தால் சில நெரிச்சல்கள் ஆகுறது. அதே நேரத்தில் ஒரு கஷ்டமாக இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஒரே நுழைவாயில் வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி இருக்க கட்டத்தில் இவங்க KTM காரங்க சில பேர்கள் சில இயக்கங்கள் அவங்க கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வசதிக்காத அந்த கேட்டை திறந்து மூடுறாங்க. அப்படி திறந்து மூடுறவங்களுக்கு ஒரு மூடுற மாதிரி இல்லை திறக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் அது ஏன் தைப்பூச காலகட்டத்தில் அந்த KTM வர பாதையில் நேரடியாக பாதையில் நம்ம திறந்து வைக்கக்கூடாது? அங்கே ஒரு கேட்டு போட்டு ட்ரெயின் இந்த ட்ரெயின் தானே நிற்கிட்டோம், ட்ரெயின் இல்லாத நேரத்தில் ஜனங்க நடந்து வரட்டும். ஏன்னா அங்கே கேட்டை திறக்க போது ஏன் இங்கே திறக்கக்கூடாது? அதனால் அடுத்த வருஷம் இந்த கோரிக்கையை நாங்கள் கண்டிப்பாக KTM கிட்ட சொல்லுவோம். அந்த இடத்துல ஜனங்கள் வர வசதியை மேம்பாலத்தில் ஏறலாமல் கீழே பாரில் நேரடியாக அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னால் எப்படி காவடி எடுத்துகிட்டு வருவாங்களே, எப்படி பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அந்த பாதையை பாய்ச்சிட்டு மாதிரி வர மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்க தவறே கிடையாது. ஏன்னா இவங்க தான் கேட்டை திறக்கிறாங்களே. ஒரு KTM இருந்தால் 362 நாள் கேட்டை மூடுறானுங்க. ஆனால் இந்த 3 நாளைக்கு திறந்து வச்சுக்கிறாங்க. அப்படி செய்ய முடியறவங்க ஏன் தைப்பூச காலகட்டத்தில் அந்த ட்ரெயின் வர வசதியை அந்த நேரத்தில் அங்கே ஒரு கேட் செஞ்சு ஜனங்களும் சரி, பக்தர் கோடி மக்களும் சரி, நேரடியாக வர வசதியை செஞ்சு கொடுக்க முடியாது. என்றாலும் சில தரப்புகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவ்வப்போது அப்பாதை திறக்கப்படுவதும் மூடப்படுவதுமாக உள்ளது. அது சாத்தியம் என்றால் பக்தர்களின் வசதிக்காக 3 நாட்கள் மட்டுமின்றி தைப்பூச காலம் நெடுகிலும் அதனை திறந்து வைக்கலாமே என்றார் அவர். இது குறித்து KTM நிர்வாகத்துடன் கூடிய விரைவில் பேசவிருப்பதாக அவர் கூறினார்.